திருப்பரங்குன்ற மலை மீது தீபமேற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளதை எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டிருந்தோம். அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை மக்கள் மனதில் பகுதியில் காணலாம். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு நப்பாசை வச்சுருக்காங்க. அதனால் இவங்க பண்ணுறது எல்லாமே பூரா களவாணித்தனமாக இருக்குது. இந்த களவாணித்தனத்தை மறைக்கிறதுக்கு இவங்க மேல்முறையீடு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், ஹைகோர்ட்டுக்கு போகிறோங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே நல்லா இருக்காது. சாமி கும்பிட்றவனை கூட கும்பிட விடாமல் வைக்கிறாங்க போல இருக்குது. இப்படிலாம் போச்சுன்னா மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அங்கே பேப்பர்லலாம் காமிக்கிறாங்க, தினமும் உட்காந்து போராட்டம் பண்ணுதாங்களாம். ஆமாம், அந்த மாதிரி தான் இன்னும் வரும் போல் இருக்குது. இன்னும் எங்கே எல்லா பக்கமும் கோயிலில் அப்படி தான் உட்காந்தா தான் பிரச்சனையை சரி பண்ண முடியும் போல் இருக்குது. அதுதான் நிலைமையாகவும் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக ஏற்றக்கூடிய விஷயந்தான். இதை புதுசாக ஒரு பிரச்சனையாக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன் இந்த முதல்னு தெரில. நீங்கள் எங்கே போனாலும் சாதகமான தீர்ப்பு தான் வரப்போகுது திருப்பரங்குன்றத்துக்கு. இது எதுக்கு பொருளாதார ரீதியிலேருந்து எல்லாத்துலேயும் ஏன் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த செலவு அறநிலையத்துறையிலேருந்து தான் எடுத்து செலவழிக்கீங்க. கோயில் சொத்தை எடுத்து கோயிலுக்கு எதிராகவே தீர்ப்பு வாங்குக்கு நீங்கள் போராடுவீங்களா? ஏன் இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க? நியாயமாக ஏகப்பட்ட இதுகள் இருக்குது, பண்ண வேண்டிய திட்டங்களுக்கு செலவெடுக்க இல்லாமல் ஏன் இதை ஒரு பெரிய விஷயமாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரசியல் பண்ணதுக்கு எவ்வளவோ இது இருக்குது, இதை ஏன் அரசியலாக்குறீங்க? அதாவது திருப்பரங்குன்றம் நம்ம சொன்னோம்னா அது உண்மையிலே அது சனாதன தர்மத்துக்காக பாடுபட்டு அந்த மலையில் கிட்டத்தட்ட வருஷம் அந்த மலையில் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்த நடக்கக்கூடிய தமிழக அரசு இப்படி பண்ணுறது என்ன நியாயம்னு தெரியல. இப்போது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக நம்மளுக்கு தீபம் ஏற்றலாம் என்ற இந்த தீபத்தூணில் அனுமதி கொடுத்துட்டாங்க. இது மேல்முறையீட்டுக்காக நம்ம திமுக அரசானது முறையீடு செஞ்சுருக்காங்க. இது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை சிறுபான்மை ஓட்டுக்காக இது பண்ணுறாங்களா? இது நியாயமா? இது இந்துக்களுக்காக செய்ய பெரிய துரோகமாக நான் நினைக்கிறேன். உண்மைதான், அது அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்னென்னா ஏற்கனவே ஒரு தீபத்தூணில் ஏற்றி முடியாஞ்சில் ஒரு ஆள் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாரு. தற்கொலையும் பண்ணியும் திருப்பி இவங்க கேட்க மாட்டேங்காங்க. கேட்காம மேலே சொல்லிகிட்டே இருந்தாங்கனாக்கி கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டும் இப்போ பிரிஞ்சுமேனு சொல்லி தான் பார்க்காங்க. இந்து ஓட்டில் வேண்டாங்க. இந்து இல்லாமல் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. திருப்பியும் அப்படி பண்ணாங்கனாக்கி அவங்க தான் ரொம்ப தோல்வியை எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை சொல்கிறதுக்கு என்னென்னா இஸ்லாமியர்கள் ஓட்டை சம்பாதிக்கிறதுக்காக டிஎம்கே அரசு பண்ணுற களவாணித்தனம் தான் சொல்லணும். வேறு எப்படி சொல்ல, எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு சிறுபான்மையினர் ஓட்டை எப்படி எடுக்கலாம், அவங்களுக்கு ஆதரவாக பேசி எப்படி எடுக்கலாங்கிற ஒரு சின்ன சித்து வேலைகளை பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ஓட்டை சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மதுரை மக்களும் ஹிந்து மக்களும் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.